வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்எம்எம்எஸ் மேட்டில் 8வது டாபிக் வெண்படங்கள். அதாவது இந்த வெண்படங்களில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னாக்கி ஒரு 3 பெயர்கள் கொடுத்து, அதாவது 3 உறுப்புகள் கொடுத்து அந்த உறுப்புகளை தொடர்பு படுத்தும் வகைகளில் இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 உறுப்புகள் கொடுத்து ஒரு 8-10 வெண்படங்கள் கொடுத்துருப்பாங்க. அது அந்த உறுப்புகளுக்கு எந்த வெண்படம் உங்களுக்கு தொடர்பு, அதாவது பிரதிபலிக்கும் வகையில் இருக்குதோ அந்த வெண்படத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஷினோட மாடல். இப்போ பாருங்கள், இந்த வெண்படம் அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு வெண்படம் கொடுத்துருக்காங்க. இந்த வெண்படம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பெரிய தொகுதி, அதை விட ஒரு சிறிய தொகுதி, அதுக்கு உள்ளாடி ஒரு சின்ன தொகுதி, அப்படி தானே. இப்போ உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பள்ளியில் என்ன இருக்கும், வகுப்பறை இருக்கும். வகுப்பறைக்குள்ளே தான் என்ன இருக்கும், மேஜைகள் இருக்கும். அதாவது அதுதான் ஒரு பெரிய தொகுதி. பள்ளிங்கிறது ஒரு பெரிய தொகுதி. அந்த பள்ளிக்குள்ளே தான் என்ன இருக்கும், வகுப்பறை இருக்கும். அதுக்கு உள்ளதான் என்ன இருக்கும், வகுப்பறைக்கு உள்ளதான் மேஜைகள் இருக்கும். இந்த பள்ளி, வகுப்பறை, மேஜைகள், இந்த 3 உறுப்புகளையும் தொடர்பு படுத்தக்கூடிய வெண்படம் இதுதான். அடுத்து 2வது வெண்படத்தை பாருங்க. ஒரு பெரிய தொகுதி கொடுத்துட்டு 2 வேறான 2 சிறு தொகுதிகள் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே. இப்போ பாருங்க, அதுக்கு உதாரணமா பழங்கள்ங்கிற ஒரு பெரிய தொகுதி கொடுத்துட்டு அந்த பழங்களில் ஆப்பிள்ங்கிற ஒரு சின்ன தொகுதியும் ஆரஞ்சுங்கிற ஒரு சின்ன தொகுதியும் கொடுத்துருக்காங்க. அதாவது பழங்கள் எடுத்துட்டிங்கன்னா பழங்களில் நிறைய பழங்கள் வகைகள் உண்டு, அப்படி தானே. அதாவது பழங்களில் ஆப்பிளும் இருக்கும், ஆரஞ்சும் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அதுக்காக தான் ஒரு பெரிய தொகுதி, அதுக்கு உள் தொகுதியாக, அதாவது அதுக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய 2 வேறு பழங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது மாடல் பாருங்க. ஒரு பெரிய தொகுதி கொடுத்துருக்காங்க. அதற்கு உட்பகுதியாக 2 சிறு தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சிறு தொகுதிகளுக்கும் ஏதோ ஒரு சிறு தொடர்பு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ பெரிய தொகுதிங்கிறது மனிதர்கள். அந்த 2 சிறு தொகுதிகளும் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு தொகுதி கவிஞர்கள், ஒரு தொகுதி ஓவியர்கள். அதாவது மனிதர்கள் என்கிற பெரிய தொகுதியில் ஓவியர்களும் இருப்பாங்க, கவிஞர்களும் இருப்பாங்க. அப்போ இந்த 2 சிறு தொகுதிகளுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவிஞர்கள், அதாவது கவிஞர்களில் ஓவியர்களும் இருப்பாங்க, இந்த ஓவியர்களில் கவிஞர்களும் இருப்பாங்க. அதாவது அதுதான் 2, அதாவது கவிஞர்கள் மட்டும் வெறும் கவிஞர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதில் இப்போ 100% 100 பேர் கவிஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் கண்டிப்பாக ஓவியர்களாக இருப்பாங்க. ஓவியம் வரைகிறவங்களுக்கு கண்டிப்பாக கவிஞர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு பெரிய தொகுதி மனிதர்கள்னு கொடுத்துட்டு 2 சிறு தொகுதிகளுக்கும் ஒரு சிறு தொடர்பு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது பாருங்க. ஒரு பெரிய தொகுதி, அதற்கு உட்பகுதியில் ஒரு சிறு தொகுதி கொடுத்துட்டு இந்த 2க்குமே எந்தவித தொடர்பும் இல்லாதவாறு ஒரு சிறு தொகுதியும் கொடுத்துருக்கு, அப்படி தானே. பார்த்துடுங்க, ஒரு பெரிய தொகுதி, அதுக்கு உட்பகுதியில் ஒரு சிறிய தொகுதி, மற்றொரு தொகுதி எப்படி இருக்கு, எந்தவித தொடர்பும் இல்லாதவாறு இருக்கு. அப்போ இங்கே பாருங்க, கண்டங்களில் நாடுகள் இருக்கு, ஆனால் ஆறுகள், இந்த கண்டங்கள் நாடுகள் இதுக்கு எந்தவித தொடர்பும் ஆறுகளுக்கு இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5வது மாடல் பாருங்க. 3 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 தொகுதிகளுக்குமே எந்தவித தொடர்புமே கிடையாது. அதாவது இங்கே மாடல் பாருங்க, சிங்கம், குதிரை, நாய், இந்த 3மே விலங்குகள் தான், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3 விலங்குகளுக்குமே எந்தவித தொடர்பும் இல்லை. அதனால தான் தனித்தனி தொகுதிகளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது மாடல் பாருங்க. 3 தொகுதிகள் இருக்கு. அதாவது 1 2 3 தொகுதிகள் இருக்கு. இந்த 3 தொகுதிகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட பகுதியளவு தொடர்பு இருக்கு, அப்படி தானே. அப்போ இந்த மாடலை பாருங்க,
ஆசிரியர், எழுத்தாளர், ஓவியர், அப்படி தானே? அதாவது இதில் என்ன பகுதியளவு தொடர்பு அப்படின்னா, ஆசிரியர்களாக இருக்கவங்க வெறும் ஆசிரியர்களாக மட்டும் இருக்க முடியாது. அதானே? அவர்களுக்கு அதாவது ஆசிரியர்கள் சில பேர் ஓவியர்களாகவும் இருக்கலாம், சில பேர் எழுத்தாளர்களாகவும் இருக்கலாம். அதே போல் ஓவியர்களாக இருப்பவர்கள் சில பேர் ஆசிரியர்களாகவும் இருக்கலாம், எழுத்தாளர்களாகவும் இருக்கலாம். எழுத்தாளர்கள் ஆசிரியர்களாகவும் இருக்கலாம், ஓவியர்களாகவும் இருக்கலாம். அதனால தான் இந்த 3 தொகுதிகள் கொடுத்து அந்த 3 தொகுதிகளுக்கும் பகுதியளவு சிறு சிறு தொடர்புகள் இருக்குது. அடுத்து பாருங்க, 7வது 3 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பெரிய தொகுதி, ஒரு சிறு தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 தொகுதிகளுக்கும் ஒரு பகுதி அளவு, அதாவது ஒரு சிறு தொடர்பு இருக்குது. ஒரு தொகுதிக்கு மட்டும் எந்தவித தொடர்புமே இல்லை. அப்படி தானே? இங்கே பாருங்க, அந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? மேசை, பொறியாளர், பெண்கள். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண்கள். இப்போ இது நம்ம பெண்கள்னு எடுத்துட்டீங்கன்னாக்கி, பெண்கள் குறிப்பிட்ட சில பேர் பொறியாளர்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லா பெண்களும் உங்களுக்கு பொறியாளர்னு சொல்ல முடியாது. அதனால தான் பகுதி அளவு தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பெண்களும் பொறியாளருக்கும் தொடர்பு இருக்கும்போது மேசைக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. அதனால தான் இதை தனி தொகுதியாக கொடுத்துருக்காங்க. 8வது மாடல் பாருங்க, ஒரு பெரிய தொகுதி, அதற்கு உட்பகுதி ஒரு சிறிய தொகுதி. அதாவது இந்த பெரிய தொகுதிக்கும் இந்த சிறு தொகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுக்கடுத்து ஒரு பெரிய தொகுதி இன்னொரு பெரிய தொகுதிக்கு மட்டும் ஒரு பகுதி அளவு, அதாவது ஒரு சிறு பகுதி மட்டும் தொடர்பு இருக்கு. எடுத்துக்காட்டு பாருங்க, நீர், முதலைகள், மீன்கள், அப்படிதானே? அதாவது இந்த பெரிய தொகுதி நீர், அதாவது பெரிய தொகுதி என்னது? நீர். அந்த உட்பகுதி என்னது? மீன். ஏன் மீன்கள் கொடுத்துருக்காங்க? நீரில் தான் என்ன செய்யும்? மீன்கள் வாழும், அப்படி தானே? அதனால தான் ஒரு பெரிய தொகுதி கொடுத்து சின்ன தொகுதியாக கொடுத்துருக்காங்க. அதாவது முதலைகள் எதுக்கு பெரிய தொகுதிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, முதலைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் என்ன செய்யும்? அதாவது நீருக்குள் வாழும். ஆனால் முதலைகள் நிலத்திலும் வாழும். அதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீருக்கு மட்டும்தான் முதலைகளை தொடர்பு படுத்தியிருக்காங்களே தவிர முதலைக்கும் மீனுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அடுத்து பாருங்க, ஒரு பெரிய தொகுதி, ஒரு சிறு தொகுதி. ஆனால் இந்த பெரிய தொகுதி அந்த 2 தொகுதிகளுக்குமே, அதாவது பெரிய தொகுதி, சிறு தொகுதி 2 தொகுதிகளுக்குமே பகுதியளவு எப்படி இருக்குது? ஒரு தொடர்பு இருக்குது. இங்கே பாருங்க, அதாவது பெண்கள், மருத்துவர்கள், தாய்மார்கள். பெண்களில் யார் அடங்குவாங்க? தாய்மார்கள். அதாவது பெண்கள்ங்கிற தொகுதிக்குள்ள தாய்மார்கள் அடங்குவாங்க. அந்த மருத்துவர்கள் அப்படிங்கும்போது பெண்கள்லையும் மருத்துவர் இருப்பாங்க, தாய்மார்கள்லையும் என்ன செய்வாங்க? மருத்துவர்கள் இருப்பாங்க. அதாவது அந்த மருத்துவர்களில் சிலர் பெண்களாகவும் இருப்பாங்க, தாய்மார்களாகவும் இருப்பாங்க. அதனால தான் அந்த பெரிய தொகுதி, சிறு தொகுதி இரண்டுக்குமே 3வது உள்ள பெரிய தொகுதி தொடர்பு உள்ளது. அடுத்து 10வது மாடல் பாருங்க, 3 தொகுதிகள். பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள். ஆனால் ஒரு தொகுதிகளில் மட்டும் 2 தொகுதிகள் தனித்தனியே ஒரு பகுதியளவு தொடர்பு இருக்குது. இப்போ பாருங்க, அதாவது ஒரு பொதுவான தொகுதி ஆண்கள். அதில் ஒரு தொகுதி பகுதியளவு தொடர்புனா பொறியாளர்னா இன்ஜினியர். அடுத்து என்ன ஒரு தொகுதி பகுதியளவு தொடர்புனா மருத்துவர். அதாவது இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆண்களில் சில பேர் பொறியாளர்களாகவும் இருப்பார்கள், சில பேர் மருத்துவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் ஆண்கள் எல்லோருமே பொறியாளர், மருத்துவர்களாக இருக்க முடியாது. அதே போல் மருத்துவர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அதனால தான் ஒரு பெரிய தொகுதி கொடுத்து மற்ற 2 தொகுதிகள் பகுதி அளவே தொடர்பு கொண்ட மாதிரி இருக்குது.
பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், வெண்படங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெண்படங்களை பற்றி வினாக்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த 10 விதமான வெண்படங்களில் மட்டும்தான் கேட்பாங்க. அதாவது இந்த வெண்படங்களோட அர்த்தங்கள் உங்களுக்கு புரிஞ்சினாலே இந்த மாதிரி வினாக்களை கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வெண்படங்களில் கண்டிப்பாக முக்கியமாக எத்தனை வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா 5 வினாக்கள் கேட்பாங்க. அதாவது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதை பற்றின பயிற்சி வினாக்களில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NK ஹோம் எஜுகேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.